12 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான கிராமம் தாங்க இந்த கீழடி. இன்னைக்கு ஒரு குட்டி கிராமமாக இருக்கும் இந்த கீழடி. 2600 ஆண்டுகள் முன்பு ஒரு செழிப்பு மிகுந்த நகரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. கீழடியிலேருந்து வருவதற்கு மதுரையிலேருந்து டைரக்ட் பல்சஸ் அடிக்கடிக்கு இல்லாதனால நாங்கள் ஆட்டோவிலே வந்துட்டோங்க. இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுதுங்க. கீழடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மியூசியம் இருக்குங்க. இந்த ஆராய்ச்சி நடைபெற்ற நிலத்தை ஒரு திறந்தவெளி மியூசியமாகவும் அதுதாங்க இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு மியூசியம் இங்கே கிடைச்ச திங்ஸ் எல்லாம் ஒரு 2 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மியூசியம் கட்டி அங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. மியூசியமோட டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 10 AM to 5 PM வரைக்கும் இருக்குங்க. சாட்டர்டே சண்டேயில் 10 AM to 6 PM வரைக்கும் இருக்குங்க. எவ்ரி டியூஸ்டே அண்ட் நேஷ்னல் ஹாலிடேஸில் மியூசியம் ஹாலிடேங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 20 ரூபாயும், சில்ட்ரன்ஸுக்கு 10 ருபீஸும், ஸ்டூடெண்ட்டுக்கு 5 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியத்தோட ஆர்கிடெக்சர் டிசைனும் கீழடி நம் தாய்மடிங்கிற எழுத்துக்களும் ரொம்பவே கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டிருந்ததுங்க. ரொம்ப ரசித்து பார்த்தோம் இந்த டிசைன்ஸ் எல்லாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா திமில் காலை உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு போர்டு இருந்துச்சு. அதுலேயே 2600 ஆண்டு வாழ்ந்த தமிழருடைய நாகரிகத்தை பிரதிபலிக்கிற வகையில் கலை காட்சிகளும் மிகவும் ரசிக்கும் வகையில் இருந்துச்சுங்க. அதில் என்னென்ன இருந்துச்சுன்னா, இந்த அகழ்வாய்வில் அவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, வீடு, தெரு, உரைக்கிணறு, பிராமி எழுத்து மற்றும் கைவினை பொருள், பண்டைய தமிழர்கள் மேம்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற இந்த கலைக்காட்சி ரொம்பவே பிரமிக்கும் வகையிலையும் இருந்துச்சுங்க. இங்கே வந்தால் கண்டிப்பாக ரசிக்கும் வகையில் இந்த அருங்காட்சியம் இருக்குங்க. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் கீழடி அகழாய்வு பயணம்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதன் மூலம் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகம் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கியது என்பதை அறிய முடிகிறதுன்னு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த போர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க பார்த்தாங்க இல்லைங்களா, அந்த தெரு, வீடு அந்த மாதிரிலாம் ஒரு போர்டு மாதிரி கொடுத்து அதில் மொத்தம் 60க்கு மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த போர்டில் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் இங்கே இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஆனால் இந்த ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு பள்ளத்தில் அங்கங்கே ஓடு துண்டுகள் இருக்கிறது தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நல்ல இடங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்க. இங்கே பாருங்கள், அந்த உரைக்கிணறுகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, இது ஒன்று இருக்கு பாருங்கள். அந்த காலத்திலேயே மண்ணால் உரைக்கிணறுகள் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த சைடில். இந்த தென்னை மரத்துக்கு நடுவில் இந்த ஆர்கிடெக்சர் டிசைன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சுங்க இந்த மியூசியம். இங்கே நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள் உரைக்கிணறு. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த உரைக்கிணறு. இங்கே அந்த ஒரு பானை தெரியுது பாருங்க, பெரிய அந்த
இடத்துக்கு இப்படி ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணவங்க யாருன்னு தெரியல. உண்மையாகவே ரொம்பவும் அழகாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், கீழடியில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம அந்த குழியில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த உரை கிணறு, அது வந்து இதனை சங்க இலக்கியம் நெடுமால் சுருங்கை நடுவழின்னு அப்படின்னு ஏதோ சம் லெட்டர்ஸ் கொடுத்து, அப்போது அந்த சங்க இலக்கியத்தில் இருந்த வேர்ட்ஸில் இருக்க இதுவெல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம மெயின் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம், மூவ் ஆகிட்டுருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெசவு செய்கிற இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டதாகவும், அதுவும் சங்க இலக்கியங்களில் இருப்பதாகவும் கொடுத்துருக்காங்க. நைஸ்லாங்க. பெரிய சைட் இருக்குங்க. இந்த வீடுகள் தெருக்கள் மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே நல்லாவே கிளியராக தெரியும் பாருங்கள். இதெல்லாம் செங்கல் பாருங்கள் எப்படி இருக்கு. கீழடி இது வெறும் அகழாய்வு தளமாக மட்டும் நம்ம பார்க்காம, அதை நம் தமிழர் பண்பாடு, அறிவு மற்றும் நாகரிகத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்து உரைக்கும் ஒரு வரலாற்று சின்னமாக நம்ம நினைக்கணுங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கீழடி அருங்காட்சியகத்திற்கு வந்து இந்த வரலாற்று பொக்கிஷங்களை நேரில் கண்டு ரசிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று பயண வீடியோக்களுக்கு ஜோக்ரிஷ் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஃபோட்டோ எடுப்போமே செல்ஃபி.